கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற அனைத்து திருச்சபை மக்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் இந்த நாளிலும் நாம் அவரை கூடி அவரை ஆராதிக்க தேவன் நமக்கு கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கே மகிமை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்முடைய தியானத்திற்காக நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வதற்கு முன்பாக நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். வேதத்திலே எத்தனை அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள்? How many apostles there in our Bible? வேதத்தில் எத்தனை அப்போஸ்தலர்களை நாம் பார்க்கிறோம்? நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, ஒரு சில பெயர்களை சொல்ல முடியுமா? எத்தனை அப்போஸ்தலர்கள்? பவுல், பர்னபா, அப்போஸ்தலனாகிய பவுல், பவுல், பேதுரு, வேற பின்னாடி இருந்து யாராவது சொல்லாமே. தோமா. ஓகே ஓகே, அப்படி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்முடைய தியானத்துக்காக எபிரேயர்கள் நிருபம் 3வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்குமே பைபிள் நல்லா தெரியும். ஓகே, இந்த வேத பகுதியை கூட நீங்கள் வாசித்திருப்பீர்கள், தியானித்திருப்பீர்கள். மீண்டும் நாம் இந்த நாளில் எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, நம்மை தேவன் பலப்படுத்துவாராக. ஆமென். இப்போ இங்கே ஒரு அப்போஸ்தலரை நாம் வாசிக்கிறோம் இல்லையா? யார் அந்த அப்போஸ்தலர்? ஜீசஸ். இயேசு கிறிஸ்து நம்முடைய அப்போஸ்தலர். என்ன பாஸ்டர், இயேசு கிறிஸ்து தானே அப்போஸ்தலர்களை அனுப்பினார், இயேசு கிறிஸ்துவே அப்போஸ்தலரா? ஆமாம், இயேசுவே நம்முடைய அப்போஸ்தலர். நிறைய பேர் கரங்களை உயர்த்தவே இல்லையே. இயேசு கிறிஸ்து நம்முடைய அப்போஸ்தலர் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். இயேசுவே நம் அப்போஸ்தலர். ஆமென். எல்லாரும் சொல்லலாமா? இயேசுவே நம் அப்போஸ்தலர். பின்னாடி இருக்கிறாங்களா சொல்லுங்க, இயேசுவே நம் அப்போஸ்தலர். ஜீசஸ் இஸ் அவர் அப்போஸ்தல். இயேசுவே நம்முடைய அப்போஸ்தலர். இந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் இதை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த எபிரேயர் புஸ்தகத்துடைய ஒரு கருப்பொருள் தீம் என்னவென்றால், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் பெட்டர் தென் எனி அதர் ரிலிஜியஸ் லீடர்ஸ். இயேசு கிறிஸ்து மற்ற எல்லா தலைவர்களை காட்டிலும், தெய்வங்களை காட்டிலும், மற்ற எல்லாவற்றை காட்டிலும் இயேசு கிறிஸ்து அவர் உயர்ந்தவர், பெரியவர், மேன்மையானவர். அவருக்கு ஈடு இணை வேறு ஒருவருமே இல்லவே இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து உலகத்தில் காணப்படுகிற மற்ற எல்லாரை காட்டிலும் அவர் பெரியவர். அதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய மைய பொருள். கிறிஸ்டியானிட்டி இஸ் பெட்டர் தென் எனி அதர் ரிலிஜியன்ஸ். மற்ற எல்லா மதங்களை விட நாம் பின்பற்றுகிற கிறிஸ்தவ மார்க்கம் என்பது உயர்ந்த மார்க்கம். அல்லேலூயா. அதுதான் இந்த புஸ்தகம். இப்போ இந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தினுடைய முதல் வார்த்தையை கவனிக்கும் பொழுது, இப்படி இருக்க என்று துவங்குகிறது. therefore, இப்படி இருக்க. அப்படி என்றால் அதற்கு முந்தின அதிகாரத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தியானிக்க முடியும். முதல் 2 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர் தீர்க்கதரிசிகளை விட பெரியவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து தேவதூதர்களை விட அவர் பெரியவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசிகளை விட இயேசு பெரியவர், தேவதூதர்களை விட இயேசு பெரியவர். அதன் தொடர்ச்சியாக இந்த 3ஆம் அதிகாரத்திலே மோசேயை விட இயேசு பெரியவர். பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் நாம் இங்கே இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்க போகிறோம்.
வேதம் சொல்லுகிறது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கன்சிடர் அவர் apostle and high priest Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யணும்? கவனிக்க. 2வது அதிகாரத்தில் 1 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். நமக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே போல இந்த 3வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அந்த சுவிசேஷம் வேற ஒன்றும் இல்லை, இயேசு தான். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். கவனிப்பது என்றால் டு ஃபிக்ஸ் அவர் ஐஸ் அண்ட் மைண்ட் ஆன் ஹிம். அவர் மேலே நம்முடைய கண்ணை, நம்முடைய சிந்தையை ஆழமாய் பதித்திருக்க வேண்டும். அவரை நாம் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கவனிப்பது என்றால் டு கிவ் சச் earnest attention. Look at something until you get the message. இயேசுவை அவர் இன்னும் அறிவதற்காக அவரை இன்னும் ஆழமாக நம்ம பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அவரை நாம் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கவனிக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்கூலில் வாத்தியார் பாடம் எடுத்தார். அவர் பாடம் எடுக்கும்போது எல்லா மாணவர்களும் கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ஒரு பையன் மட்டும் கவனிக்காமல் அவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தானா. அந்த ஸ்கூலில் ஒரு எலி ஒன்று விளாண்டுக்கிட்டே இருந்துச்சு. அது அந்த பொந்துக்குள்ளே போகிறது, வெளியே வர்றது, அந்த எலியவே அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். இவர் உயிரை கொடுத்து மூச்சை கொடுத்து இவர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கார். பாடம் எடுக்கிறாரு, அவனை பார்த்துக்கிட்டே இருக்கார். இவன் கவனிக்கவே மாட்டிக்கானே. உடனே டக்குன்னு கேட்டார், இவனுக்கு நம்ம எடுக்கிற பாடம் உள்ளே போகுதா இல்லையா என்னன்னு தெரியலையே, ஏண்டா நான் எடுக்கிறது உன் மூளையில் நுழையுதா இல்லையான்னு கேட்குறத ரொம்ப ஷார்ட்டாக கேட்டாரான். டே, அந்த பையனை கூப்பிட்டு சொன்னாரான், என்னடா நுழைஞ்சிருச்சா, நுழைஞ்சதா அப்படின்னார். அவன் உடனே சொன்னான், சார் எல்லாம் நுழைஞ்சிருச்சு சார், வாள் மட்டும் என்ன செய்யலை, நுழையலை அப்படின்னார். அப்போதான் அவர் புரிஞ்சுக்கிட்டார், இவன் என்ன செய்யலை, பாடத்தை கவனிக்கலை, இவன் எளிய கவனிச்சுக்கிட்டு இருக்கான். நல்லா 2 சாத்தினார். ஆண்டவர் கூட சொல்றார், நீங்கள் என்ன செய்யுங்க, கவனியுங்கள். அநேக காரியங்களை ஆண்டவர் கவனிக்க சொல்லியிருக்கிறார். மத்தேயு 6 அதிகாரம் 25 30 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷத்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, எதை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்க கவலைப்படாதீங்க. ஆகாயத்து பட்சிகளை கொஞ்சம் அப்படியே என்ன செய்யுங்க, எத்தனை பேர் கவனிச்சு பார்த்துருக்கிறீங்க? உங்கள் தேவைகள்லாம் வரும்போது அதை என்ன செய்யலாம், கவனிச்சு பார்க்கலாம். அதையே ஆண்டவர் பிழை போட்டுறாருன்னா என்னையும் அவர் என்ன செய்வார், கண்டிப்பா நடத்துவார். நம்ம அதை அப்படியே கவனிச்சு பார்த்துருக்கிறோமா? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க, அதை ஆண்டவர் உடுத்து வைக்கிறார், நம்மை ஆண்டவர் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் பார்க்கும்போது அதை கவனிச்சோம்னா நமக்குள்ள ஒரு விசுவாசம் எழும்பும். என்னையும் கர்த்தர் நடத்துவார், என்னையும் தேவன் போஷிப்பார், என்னையும் தேவன் வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கவனிக்க சொல்லியிருக்கிறார் அநேக காரியங்களை. இப்போ இந்த எபிரேயர் ஆக்கியவன் கூட சொல்றாரு, நீங்கள் இயேசுவை கவனித்து பாருங்கள், அவரை கவனித்து பாருங்கள். அவரை எப்படி கவனிக்கணும்? இந்த வேத பகுதியில் அவரை எப்படி சொல்லுகிறது? அந்த எபிரேயர் 3:1 நம்ம வாசிக்கிறோம், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை அவர் எப்படி நமக்கு காண்பிக்கிறார் என்றால், அவர் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர், பிரதான ஆசாரியர்.
இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிற 2 ஆவிக்குரிய காரியங்களை இங்கே எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். அவரை 2 விதத்தில் நீங்க கவனிச்சு பாருங்க. ஒன்று என்னது? அவர் அப்போஸ்தலர், 2வது பிரதான ஆசாரியர். அப்போஸ்தலர் என்றால் the one who has been sent, to be sent. ஒருவர் அனுப்பப்பட்டவருக்கு பெயர் தான் என்னது? அப்போஸ்தலர், மிஷனரி என்று சொல்லுவோம், அனுப்பப்பட்டவர். ஸோ இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலராக நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? அவர் நமக்காக அனுப்பப்பட்டவர், பிதாவின் இடத்திலிருந்து நமக்காக அனுப்பப்பட்டவர், பிதாவை நமக்கு வெளிப்படுத்தும்படி, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி, நம்மை மீட்கும்படி பிதாவின் இடத்திலிருந்து நமக்காக அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர் இயேசு. ஆமென். பிரதான ஆசாரியர் என்றால் நம்மை பிதாவினிடத்திலே கொண்டு சேர்க்கிறவர். நாம பிதாவினிடத்தில் நெருங்கவே முடியாது. நாம் தேவனுக்கு தூரமாயிருந்தோம். ஆனால் நம்மை அவர் தேவ சமூகத்திலே கொண்டு சேர்க்கிற பிரதான ஆசாரியராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் அனுப்பப்பட்டவர். இன்றைக்கு அந்த ஒரு காரியத்தை தான் உங்களோடு பேச போகிறேன். இந்த 3ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலராயிருக்கிறார். சில வசனங்களை கூட நம்ம வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. பாருங்க, ஏசாயா 61 முதல் 3 வசனத்தில் சொல்லப்படுகிற வாக்கியங்களை இயேசு கிறிஸ்து இங்கே வாசித்து சொல்லுகிறார். அவர் என்னை அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவர் என்னை அனுப்பினார். பார்வையை கொடுக்க, பலப்படுத்த, அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த, மக்களை மீட்டெடுக்க பிதா என்னை அனுப்பினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பாருங்க, உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும்படி அனுப்பப்பட்டவர். அதுல 8வது வசனத்தை வாசிப்போம். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். பாருங்க, நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். 18வது வசனம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஆமென். யோவான் 20:21 வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து யாரு? சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து யாரு? அனுப்பப்பட்டவர். பிரைஸ் தி லார்ட். அதான் அப்போஸ்தலர். அனுப்பப்பட்டவர்னு சொன்னாலும் அப்போஸ்தலர்னாலும் ஒண்ணுதான். அவர் எனக்காக, உங்களுக்காக, எனக்காக பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பினார். ஆகவேதான் அவர் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர். இயேசுவே நம் அப்போஸ்தலர். எல்லாரும் ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? இயேசுவே நம் அப்போஸ்தலர். சத்தமா சொல்ல, இயேசுவே என் அப்போஸ்தலர். ஆமென். நமக்காக, உங்களுக்காக, எனக்காக அனுப்பப்பட்டவர். இப்போ அப்போஸ்தலராய் இயேசு கிறிஸ்து செய்த பணிகளை இந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானிப்போம். இயேசுவின் அப்போஸ்தல பணிகள் என்னென்ன 3 குறிப்பை நாம் தியானிக்கலாம். இந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தையே நாம் கவனிக்கும் பொழுது அதில் நாம் பார்க்கிறோம், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த சகோதரரே, the holy brethren, holy brethren. திருச்சபையை பார்த்து பவுல் சொல்லுகிறார், பரிசுத்த சகோதரரே, பரிசுத்த சகோதரரே. இஸ்ரவேலர்கள் தான் பரிசுத்த ஜனம்.
உபாகமம் 7:6 வசனம் முக்கியமான வசனம். அங்கே ஆண்டவர் இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் பரிசுத்த ஜனம். பிரைஸ் தி லார்ட். உபாகமம் 14வது அதிகாரம் 2வது வசனத்திலையும் வாசிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கும், அவர்கள் பரிசுத்த ஜனம், கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். இஸ்ரவேலர்களை தேவன் தமக்கு பரிசுத்தமான பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாய் தேவன் தெரிந்து கொண்டார். தம்மை ஆராதிக்கும்படி, தம்மை பின்பற்றும்படி, இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இஸ்ரவேலர்களை தேவன் தமக்காக தெரிந்தெடுத்தார். அவர்கள் பரிசுத்த ஜனம். ஆனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிருபையிலே, புதிய உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எல்லாரும் பரிசுத்த ஜனமாக, பரிசுத்த சகோதரர்களாக இருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால் அவர் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நாம் எல்லாரும் பரிசுத்த சகோதரர்களாக இருக்கிறோம். எபிரேயர் 2 அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம், 11வது வசனத்தை வாசிங்க. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஆமென். நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். அதனாலதான் ஒவ்வொரு நிருபத்திலையும் சபைக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, நாம் யார் என்றால் பரிசுத்தவான்கள். we are saints. ஹல்லேலூயா. பரிசுத்தவான். தேவன் அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை முற்றிலும் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அது மாத்திரமல்ல, நாம் பரிசுத்த சகோதரர்கள். யாரு யார் பரிசுத்தர்? இயேசுதான் பரிசுத்தர். பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மை பார்த்து நம்மை சகோதரர் என்று சொன்னபடினால், அவருடைய சகோதரராய் நாம் இருக்கிறபடினால் நமக்கு பேர் என்ன பேர்னா பரிசுத்த சகோதரர். நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்திட்டாரு. அவருடைய சகோதரரா நம்மளை மாத்திட்டாரு. தேவனுடைய குடும்பத்திலே அவர் நம்மை இணைத்து விட்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம். பிரைஸ் தி லார்ட். அதனால நமக்கு பேர் என்ன பேர்னா ஹோலி பிரதரன், ஹோலி சிஸ்டர்ஸ். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பரிசுத்த சகோதரர்கள், பரிசுத்த சகோதரி. தெரியாம மாத்தி உட்காந்துட்டோமே நினைக்கிறீங்களா? சொல்லணும், இன்னைக்கு முடிஞ்சோன்னா எல்லார்ட்டையும் சொல்லணும், பரிசுத்த சகோதரரே. பிரைஸ் தி லார்ட். இது பரிசுத்தவான்களின் கூடுகை. ஆமென். 1 தெசலோனிக்கர் 5 அதிகாரம் 27 பவுல் தெசலோனிக்கே சபையரை பார்த்து சொல்லுகிறார். வாசிப்போம். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர்கள் யாவரும் வாசிக்கும்படி உங்களுக்கு ஆணையிடுகிறேன். திருச்சபை மக்கள் யார் என்றால் பரிசுத்தமான சகோதரர்கள். ஆமென். தேவன் நம்மை தேவன் கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாம் தொடர்ந்து நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க, சகோதர சிநேகத்தில் இணைந்திருக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரத்தில் முதல் 8 வசனத்தில் பவுல் இதை வலியுறுத்துகிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவன் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நம்மளை பரிசுத்தமாக்கிட்டார். நம்முடைய பொசிஷன் நம்மளை சாங்டிஃபை பண்ணிட்டார். சாங்டிஃபை பண்ணிட்டார், பரிசுத்தமாக்கிட்டார். ஆனால் தொடர்ந்து இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாம் எப்படினாலும் வாழலாம் என்று அல்ல, அவரை போல பரிசுத்தமாய் வாழவே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். சிலர் சொல்லுவாங்க, அதெல்லாம் என்னன்னாலும் நம்ம என்ன செய்யலாம் பாஸ்டர், எப்படினாலும் வாழலாம். ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருவாரு? நம்மளை மன்னிச்சிருவாரு தான். அதுக்காக அப்படி நினைச்சா அந்த நினைப்ப என்னது? தப்பு. நீங்கள் சுவிசேஷமே புரியலன்னு அர்த்தம். ஆண்டவரை சரியா என்ன செய்யல, அறிந்து கொள்ளலன்னு அர்த்தம். அவர் நம்மை எதற்கு ரட்சித்திருக்கிறார்? பரிசுத்தத்திற்கென்று. அல்லேலூயா. ஆமென். கிருபையாய் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். எதற்காக என்றால்
இன்னும் பரிசுத்தமாய் வாழ, இன்னும் அவருக்கு பிரியமாய் வாழ, இன்னும் அவருக்கு சாட்சியாய் வாழ, இன்னும் அவருடைய நாம மகிமைக்கு ஏதுவாய் வாழவே தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அதனால we are holy brethren, we are holy sisters. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த 1 தெசலோனிக்கேயர் 4:9 பார்த்தீங்கன்னா, சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பாருங்க, பரிசுத்த சகோதரர்கள் அப்படின்னா ஆண்டவர் நம்மை ஒரு குடும்பமாய் தேவன் நம்மை இணைத்திருக்கிறார். அப்போ சபையில பரிசுத்தமும் இருக்கணும், ஐக்கியமும் இருக்கணும், ஃபெல்லோஷிப் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் என்ன செய்கிறோம்? சபையில் கூடி வரோம். சபையில் நடக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நம்ம ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? கவனிக்கணும். ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? கவனிக்கணும். அதனால தான் முடிஞ்ச உடனே நம்ம ஒருத்தர் என்ன செய்கிறோம்? விசாரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சகோதர சிநேகம் பெருக வேண்டும். நம்ம ஒரே ஃபேமிலி, ஆமென், நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். அப்போ நம்ம ஐக்கியமாக இருந்தா, ஃபெல்லோஷிப்பாக இருந்தா, அந்த இடத்துல தேவ பிரசன்னம் நிரம்பி வழியும். ஆண்டுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல தேவ ஆசீர்வாதங்களும் நிரம்பி வழியும். அல்லேலூயா. சங்கீதம் நாம் அதை வாசிக்கிறோம். சங்கீதம் 133 சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அங்கே அவர் ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார்? கட்டளை இடுகிறார். ஆமென். நம்ம எல்லாரும் ஃபெல்லோஷிப்பாக இருக்கிறதுக்கு, ஐக்கியமாக இருப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்போ நம்ம யாரு? பரிசுத்த சகோதரர்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நமக்காக வந்து நம்மை பரிசுத்த சகோதரராய் தேவன் நம்மை மாற்றிவிட்டார். ஆமென். திருச்சபை வந்து அன்பு நிரம்பி வழிகிற ஒரு இடம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்கே உயர்வு இல்லை, தாழ்வில்லை, ஏழை இல்லை, பணக்காரர் இல்லை. ஆமென். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாய் தேவன் நம்மை இணைத்திருக்கிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஆமென். இது இயேசுவினுடைய ஒரு குடும்பம். பிரைஸ் தி லார்ட். பாடலை பாடுவோம். Thank you Jesus. ஆமென். இங்கே பாவம் இல்லை, இங்கே சாபம் இல்லை. ஆமென். இங்கே வியாதி இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இங்கே பசியும் இல்லை. சாயங்காலம் வரைக்கும் வச்சிடலாமா? ராஜாதி ராஜா இயேசு நம்மை ஆளுகை செய்கிறார். ஆமென். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவம் இல்லை, இங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை, இங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அல்லேலூயா.
சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. இது இயேசுவின் குடும்பம். ஆமென். இது அன்பு நிறைகிற குடும்பம். ஆமென். நம்ம கூடி வரும்போதெல்லாம் அன்பு என்ன செய்யட்டும்? நிரம்பி வழியட்டும். நம்ம ஒன்றா இருந்தா ஆண்டவர் பிரசன்னம் நிறைவா இருக்கும். ஆண்டுடைய பிரசன்னம் நிறைவா இருந்தா சபையில ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சபையில் என்ன ஒரு காரியமா ஊழியமா எல்லாரும் ஒன்றா இணைஞ்சிட்டோன்னு வைங்களேன், கர்த்தர் பிரசன்னம் நிறைவா இருக்கும். பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமென். நம்ம அதை காண்போம். அல்லேலூயா. VBS வரப்போகுது. நம்ம எல்லாரும் ஒன்று போல இணைஞ்சு, ஆமென், எல்லா சகோதரர்களும் ஒன்றா இணைந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து, ஆமென், ஒருத்தருக்கு உதவி இன்னொருத்தர் செய்து அப்படி தான் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் ஏலியம் VBS இவ்வளோ நாள் சக்ஸஸாக நடக்குது. அதை விட இன்னும் அதிகமாக இந்த ஆண்டு தேவன் நம்மை நடத்துவாராக. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆமென். அப்போ இணைந்து பரிசுத்தமாய் பரிசுத்த சகோதரர்களாய் நம்ம இணைந்து சபையா நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அப்போ அவர் நம்மை பரிசுத்த சகோதரராய் மாற்றினார். தேவனுடைய குடும்பத்திலே நம்மை இணைத்தார். இரண்டாவது, இந்த எபிரேயர் 1:1 பார்க்கும் பொழுது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. அந்த முதல் வசனத்திலே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். We have a heavenly calling. ஆண்டவர் நம்மை சகோதரர் ஆக்கிட்டார். நம்ம சத்ருவா இருந்தோம், அவர் சகோதரர் ஆக்கிட்டார். சகோதரரா மட்டும் ஆக்கல, நம்மளை பங்காளி ஆக்கிட்டார். பார்ட்னர். We are the partakers of the heavenly calling. பரலோக நன்மைக்கு, பரலோக ஆசீர்வாதங்களுக்கு, பரலோக பாக்கியத்துக்கு தேவன் நம்மை பார்ட்னர் ஆக்கிட்டார், பங்காளி ஆக்கிட்டார். ஆமென். இருக்கீங்களா? அல்லேலூயா. நாம் பங்காளிகள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. எபிரேயர்ல இந்த வார்த்தையை நீங்க மீண்டும் மீண்டும் வாசிக்கலாம். எபிரேயர் 3:14 வாசிச்சீங்கன்னா, கிறிஸ்துவின் இடத்திலே நாம் பங்குள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 12:10 வாசிச்சீங்கன்னா, நாம் பாடுகளுக்கும் பங்குள்ளவர்கள், அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. So we are the partakers of heavenly calling. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பரலோக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது தேவன் மோசேயை அழைத்தார். யாத்திராகமம் 3 நம்ம அதை வாசிக்கலாம். தேவன், பரலோக தேவன் மோசேயை அழைத்தார். என் மக்கள் அடிமைப்பட்டிருக்கிறாங்க, அவருடைய கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன். ஆகவே மோசே நீ வா, நான் உன்னை அனுப்புவேன் என்று ஒரு பரலோக அழைப்பு மோசேக்கு என்ன செய்தது? வந்தது. ஆனா மோசஸ் கேம் அன்வில்லிங்லி. மோசே ரொம்ப சந்தோஷமா என்ன செய்யல? அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளல. 5 முறை என்ன செய்கிறார்? மோசே மறுக்கிறார். நீ வாப்பா அப்படின்னு உடனே மோசே சொல்றார், ஆண்டவரே நான் எம்மாத்திர ஆண்டவரே, நான்லாம் ஒரு ஆளே கிடையாது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன்ப்பா. உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க. ஆண்டவரே நான் இருந்தவராகவே இருக்கிறவர், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். நம்ம பாடணும் இல்லையா? அந்த தேவன், உடன்படிக்கையின் தேவன், உங்க கூட இருக்கிறேன். அடுத்து மோசே சொல்றார், ஆண்டவரே நான் என் பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க ஆண்டவரே, நம்ப மாட்டாங்கப்பா. 2 மிராக்கிள் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். 2 அடையாளத்தை கொடுக்கிறார். அதை வாங்கின பிறகும் சொல்றான், ஆண்டவரே எனக்கு வாய் குளரும், திக்கு நாவு, மந்த நாவு உள்ளவன், திக்கு வாய் நான் உனக்கு வாயா இருக்கிறேன், நீ போ. கடைசியா சொல்ற, ஆண்டவரே நீங்க அனுப்ப நினைக்கிற வேற யாரையாவது என்ன செய்யுங்க, அனுப்புங்க. உடனே ஆண்டவர் கடுப்பாயிட்டார். அப்படி அவன் ஒரு அன்வில்லிங்காக தான் அந்த அழைப்பில் வந்தான். ஆனால் கர்த்தர் அந்த மோசேயை தேவன் பயன்படுத்தினார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் நடத்தும்படி அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட்.
அதை போல தேவன் நம்மையும் அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்திருக்கிறார். உங்களையும் தேவன் அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எங்களை எப்போ அழைத்தார் பாஸ்டர்? எங்களுக்கு முச்சடியில் அக்கினி எரியவும் இல்லை, ஒன்றும் நடக்கலை. எங்களை எப்போ அழைத்தார் என்று சொன்னால், ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால், எளிதான சத்தியம் என்னவென்றால், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனாலதான் 1 கொரிந்தியரிலே பவுல் சொல்வார், உங்கள் அழைப்பை பாருங்கள், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 2 வசனம், நமக்கு தெரிந்த அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2:9. நீங்களோ அந்தகாரத்தின் என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கும் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாருங்க, அந்தகாரத்தில் இருந்தோம், ஆனால் கர்த்தர் நம்மையும் கிறிஸ்துவுக்குள்ளே ஆச்சரியமான ஒளியின் இடத்திலே நம்மை அழைத்தார். இன்னைக்கு நம்ம வெளிச்சமா இருக்கிறோம். ஒரு காலத்தில் எங்கேயோ நம்ம இருந்தோம், ஏதோ ஒரு இருட்டில் இருந்தோம், எங்கேயோ இருந்தோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் நம்மை அழைத்து இன்னைக்கு சபையில் அழகா உட்கார வச்சிருக்கிறாரு. நமக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்புக்காக நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? ஆமென். தேவன் நம்மை ஒளியின் இடத்தில் அழைத்தாரே. பரம அழைப்பு. We are called from heaven. Praise the Lord. Not only we are called from heaven, but also we are called to heaven. நாம் பரலோக நன்மைகளுக்காக அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, பரலோகத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். பரலோகத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு எர்த்லி காலிங் தான் அவங்களுக்கு இருந்தது, கானானுக்குள்ள போகுவதற்காக. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே, புதிய உடன்படிக்கையிலே பரம கானானுக்குள் செல்லும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த ஒரு பெரிய அழைப்பு நம்ம மேல இருக்குது. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். எபேசியர் 1:18 வசனத்திலே தன்னுடைய ஜெபத்திலே சொல்லுகிறார், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று நாம் அறியும்படிக்கு கர்த்தர் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவாராக. ஆமென். தேவன் நம்மை அந்த பரலோக பாக்கியத்திற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். உன்னதமான மேலான ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். இந்த பரம அழைப்பு, அதுல கர்த்தர் நம்மளை பங்காளியாக்கி இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:12 வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். எனக்கு ஒரு கோல் இருக்கியா, அந்த கோலை நோக்கி நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? ஓடிக்கிட்டு இருக்கிறேங்கிறார். பிரைஸ் தி லார்ட். என்ன அந்த லக்கு? என்ன லக்கு? என்ன அந்த பந்தய பொருள்? என்னது? ஏதாவது கிரீடம் கொடுக்க போறாங்களா? ரிவார்டு கொடுக்க போறாங்களா? இருக்கலாம். ஆமே. நம்ம வாழுகிற வாழ்க்கைக்கு ஒரு ரிவார்டு அங்கே உண்டு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம செய்கிற ஊழியங்களுக்கு ஒரு மகிமை அங்கே உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிற காரியம் என்ன? அந்த பந்தய பொருள் என்ன? கிரைஸ்ட் லைக்னஸ். கிறிஸ்துவை போல நான் முழுமையாய் மாறி அவரை தரிசிக்க போறேன். பாருங்களேன், அதுதான் என்னுடைய கோல். பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இதுதானா பாஸ்டர் அப்படிங்கிறீங்களா? இதுதான் என்னுடைய கோல் என்று பவுல் சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், நான் ஒன்றும் பெர்ஃபெக்ட் இல்லை, நான் தேறினவன் என்று எண்ணுகிறது இல்லை. ஆனால் ஒன்று செய்கிறேன், என்னுடைய பின்னானவைகளையெல்லாம் மறந்து இன்னும் இயேசுவை போல நான் எப்படி மாறணும், இன்னும் அவரை போல எப்படி நான்
மாறணும் என்பதை நோக்கி முன்னானவைகளை நாடி ஓடிக்கிட்டே இருக்கேன். நாளுக்கு நாள் அவரை போல நான் என்னை மறுரூபமாக்கி கொண்டே இருக்கிறேன். என்னுடைய கோல் என்னன்னா, ஒரு நாள் அவரை நான் மகிமையிலே தரிசிக்கும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாய் நான் அவரை காண வேண்டும். அதுதான் என்னுடைய கோல், என்னுடைய லக்கு, என்னுடைய பந்தய பொருள் இயேசு. அதுக்கு என்ன பங்காளி ஆக்கியிருக்கிறாரே, அந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நான் மிஸ் பண்ணக்கூடாது. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆமென். அருமையான திருச்சபை மக்களே, தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் கூட தேவன் அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம பாக்கியவான்கள், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்க விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. நமக்கு கிடைத்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. நம்முடைய பெரிய ஒரு லக்கு என்ன? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் நாம் அவரை தரிசிக்க போகிறோம். ஆமென். ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறார். அவருடைய வருகை சமீபமாகிவிட்டது. ஆமென். நம்முடைய லக்கெல்லாம் அவரை நோக்கி பார்ப்பது. ஆமென். ஆமென். pressing toward the mark, அவரை காண்பதுதான். எத்தனை பேர் வாஞ்சையோடு இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. கரமுயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்கு எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே எனக்காக எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நியமித்த இந்த ஓட்டத்திலே இயேசுவை நோக்கி நாம் பொறுமையோடு நம்ம ஓடுவோம். நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாய், வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார். நமக்கு அவர் கொடுத்த பெரிய சாக்கியம், அந்த பரம அழைப்புக்கு நம்மை தேவன் பங்குள்ளவராக்கி இருக்கிறார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தேவன் நமக்கு கொடுத்த பெரிய சாக்கியம். ஆமே, இந்த பரலோக அழைப்பிற்கு தேவன் நம்மை பங்காய் மாற்றி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 3 அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவோ
அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். பாருங்க, நாம் தேவனுடைய வீடா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து நம்மை தேவனுடைய வீடாய் மாற்றி இருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. நல்லா கவனிங்க. அவர் அப்போஸ்தலராய் வந்து செய்த காரியங்களில் மிக முக்கியமான ஒரு காரியம், தேவனுடைய வீட்டை ஏற்படுத்தினார். He built the house of God. He built the house of God. இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா மோசஸ். மோசே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆள், முக்கியமான ஒரு லீடர், முக்கியமான ஒரு தலைவர். உண்மைதான், மோசே ஒரு சிறந்த தலைவர். மோசே வந்து ஒரு உண்மையான ஒரு லீடர். He was a faithful leader, humble man, meekest man. ஆண்டவர் தெரிந்து கொண்ட முக்கியமான பாத்திரம் மோசே. அதனால தான் அவன் 5 தடவை நான் வரமாட்டேன்னு சொன்னாலும் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டதுக்கு காரணம் உண்மையுள்ள ஒரு மனிதன். அல்லேலூயா. பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் சொன்னது போலவே செய்து அதை நிறைவேற்றினான். உண்மையானவன். ஆண்டவர் மோசேக்காக பேசுவார். என்னாகமத்தில் நீங்க வாசிக்கலாம். 12 அதிகாரத்தில் 6 முதல் 8 வசனத்தை வாசிச்சீங்கன்னா மோசேக்காக தேவன் பேசுவதை கவனிக்க முடியும். வாசிங்க. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன என்றார். ஆமென். இங்கே பாருங்க, மோசேயை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். ஒரு தீர்க்கதரிசிக்கு நான் வந்து ஒரு ட்ரீம்லயோ விசன்லயோ பேசுவேன், ஆனா மோசேக்கு அப்படி பேசல. நான் முகமுகமாய் பேசினேன். என் தாசனாகிய மோசேயை குறித்து நீங்கள் எப்படி பேசலாம் என்று தேவனே என்ன செய்தார்? கேள்வி கேட்டார். காரணம், மோசே அவருடைய வீட்டில் எங்க உண்மையுள்ளவன். ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையா இருந்தாரு, மக்களுக்காகவும் கர்த்தரிடத்துல உண்மையா இருந்தார். ஆண்டவர் ஒரு இடத்துல மோசையை பார்த்து சொல்கிறார், மோசே என்னை விட்டுருப்பா, இந்த மக்கள் எல்லாம் அவங்கள அழிச்சிருந்தேன், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன்னு சொல்லும்போது மோசஸ் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக சொல்கிறார், ஆண்டவரே என் பேரை கூட நீங்கள் என்ன செய்யுங்க, கிறுக்கி போடுங்க, ஆனால் இந்த ஜனங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறணும். He was a faithful man. ஹல்லேலூயா. ஆனால் என்ன காரியம்னா, ஜீசஸ் இஸ் கிரேட்டர் தென் மோசஸ். அந்த மோசேயை விட இயேசு மிகவும் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. உண்மையான ஒரு அப்போஸ்தலர் உங்களுக்கு இருக்கிறாருங்க. வாக்கு மாறாத ஒரு அப்போஸ்தலர் உங்களுக்கு இருக்கிறார். மோசேயே பரிந்து பேசுவார் என்றால் இயேசு கிறிஸ்து நம்மளை கைவிட்டுருவாரா? அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், இயேசுவும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். மோசே தேவனுடைய வீட்டில் பணிவிடைக்காரனாய் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ தேவனுடைய வீட்டிற்கு மேற்பட்ட குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். மோசே தேவனுடைய வீட்டிலே ஒரு பணிவிடைக்காரன், ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அந்த வீட்டையே உண்டு பண்ணினவர். பிரைஸ் தி லார்ட். மோசேயவே உண்டாக்கினவர் இயேசுதான். பிரைஸ் தி லார்ட். மோசஸ் வந்து ஒரு மேனேஜர் தான், பட் ஜீசஸ் வந்து பில்டர், கிரியேட்டர். மோர் தென் தட், he is a God. அவர் தேவன். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் அப்போஸ்தலராய் வந்து ஏதோ ஒருவரை ரட்சிப்பதற்காக, தனி மனித ரட்சிப்புக்காக அல்ல, ஒரு பெரிய கூட்டத்தை தேவனுக்காக எழுப்புவதற்காக வந்த அப்போஸ்தலர். அல்லேலூயா. தேவனுடைய வீட்டை ஏற்படுத்த வந்த அப்போஸ்தலர். எபேசியர் 2 அதிகாரத்தில் 19-20 வசனத்தில் அங்கே பவுல் சொல்வதை நாம் வாசிக்கலாம்.
ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, நாம் ஒரு காலத்திலே அவருக்கு தூரமா இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக அனுப்பப்பட்டதினால், அவர் நமக்காக வந்தபடினால், அவர் நம்மை தேவனுடைய வீடாய் மாற்றியிருக்கிறார். தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய் கர்த்தர் உங்களை என்னை மாற்றியிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் எங்க வாசம் பண்ணுகிறார்? அவர் சொல்லிட்டார், கட்டடங்கள்ல இல்ல. பிரைஸ் தி லார்ட். அவர் நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறார். அதுதான் புதிய ஏற்பாடு உபதேசம். எத்தனை மகிழ்ச்சி! ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது அந்த திரைச்சீலை ரெண்டாய் கிழிக்கப்பட்டது. தேவ பிரசன்னம் விசுவாசிக்குடைய உள்ளத்திலே வந்தது. பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் நம்மத்திலே இருக்கிறது. இன்னைக்கு நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஆண்டவர் எங்க இருக்கிறார் என்றால் நம்ம உள்ளத்துல இருக்கிறார். நம்ம கூடி இருக்கிற இடத்துல தேவன் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு பாஸ்டர் சண்டே கிளாஸ் நடத்தும் போது ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாராம், பாப்பா உங்க சபை எங்க இருக்கு? வேர் இஸ் யுவர் சர்ச்? அந்த பிள்ளைகிட்ட கேட்டாரா, உங்க சர்ச் எங்க இருக்கு? அந்த பிள்ளை டக்குன்னு சொல்லிச்சுதான், நான் தான் சர்ச்சு அப்படின்னு. என்ன சொல்லிச்சான்? நான் தான் சர்ச். உடனே அவளுக்கு பாராட்டு கொடுத்து அவளுக்கு ஒரு கிஃப்ட். அல்லேலூயா, ஆமென். அவ சொன்ன பதில் சூப்பர் பதில். யாரு சபை? நம்ம தான் சபை. அல்லேலூயா. ஆண்டவர் எங்க வாசம் பண்ணுகிறார்? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார். நாம் தேவனுடைய வீடா இருக்கிறோம். ஆமென். இந்த வீடு எப்படி இருக்கணும்னா சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கணும். ஆமென். பவுல் சொல்லுகிறார் இல்லையா, 1 தீமோத்தேயு 3:15 வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை தேவனுடைய வீடாய் மாற்றி இருக்கிறார். அப்போ அந்த வீடு எப்படி இருக்கணும்னா சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாக இருக்க வேண்டும். சத்தியத்துக்காக தூணாக நிற்கும்படி, சாட்சியாக நிற்கும்படி தேவன் நம்மை அவருடைய வீடாய் மாற்றி இருக்கிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எத்தனை பெரிய பாக்கியம்! அல்லேலூயா. ஒரு சந்தோஷமா தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலராய் நமக்காக அனுப்பப்பட்டார். அவர் வந்தார். வந்து நம்மை பரிசுத்த சகோதரர்களாய் மாற்றி தேவனுடைய குடும்பத்தில் இணைத்திருக்கிறார். ஆமென். நம்மை அழிவுக்கு நேராயிருந்த நம்மை பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றிவிட்டார். ஆமென். உண்டாவது நம்முடைய உள்ளத்திலேயே வந்து தங்கி நம்மை தேவனுடைய வீடாய் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. இதை சொல்லிட்டு இந்த அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை எபிரேய ஆக்கியோன் எழுதுவார். அதை மட்டும் வேகமாய் நான் சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 3 அதிகாரத்தில் 7வது வசனத்தை பாருங்க. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். பாருங்க, இதே போன்ற ஆசீர்வாதங்கள் இஸ்ரவேலர்களுக்கு இருந்தது. இஸ்ரவேலர்கள் பரிசுத்த ஜனம். இஸ்ரவேலர்களை கானானுக்குள் கொண்டு செல்லும்படி தேவன் அவர்களை அழைத்தார். அவர்கள் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணினார். ஆனால் எல்லாம் பெற்றிருந்த இஸ்ரவேலர்கள் மோசே அவர்களை அழைக்கும் பொழுது probably 2 million people, 20 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள். ஆனால் உள்ள போனது எத்தனை பேர் தெரியுமா? 2 people. எத்தனை பேர் போனாங்க? 20 லட்சத்துக்கு அதிகமான மக்கள்ல உள்ள போனது எத்தனை பேர்? 2 பேர். அவங்களுக்கு சரியான லீடர் இல்லையா? சூப்பர் லீடர் இருந்தார். வாக்குத்தத்தம் இல்லையா? இருந்தது. எல்லாமே இருந்தது. எல்லாம் இருந்தது. எல்லாம் நல்லா இருந்தது. ஒன்னே ஒண்ணுதான் நல்லா இல்லை. என்ன தெரியுமா? இருதயம் நல்லா இல்லை. என்ன நல்லா இல்லை? இருதயம் சரியில்லை. அதுதான் எபிரேய ஆக்கியோன்ல 3 இருதயத்தை நாம் பார்க்க முடியும். 3 இருதயத்தை இந்த எபிரேயர்ல நம்ம பார்க்கலாம். கடின இருதயம், வழுவி போகிற இருதயம், பொல்லாத இருதயம். நல்ல கவனிங்க. பிரசங்கத்தை நான் சீக்கிரமா முடிக்க போறேன். நல்ல கவனிங்க. இந்த இருதயம் சரியில்லாததுனால இந்த இஸ்ரவேலர்கள் அவங்க பரிசுத்த ஜனமா இருந்தாலும், அவங்க அழைப்பை பெற்றிருந்தாலும், தேவ பிரசன்னத்திற்கு பங்குள்ளவர்களாக இருந்தாலும்,
அவர்கள் அதையெல்லாம் இழந்து போனார்கள். இன்னைக்கு அதே வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே, பரிசுத்த ஆவியானவர் சொன்னார்னு சொல்லல, இன்னைக்கு பிரசன்ட்ல சொல்றார். இந்த பைபிள் எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதியிருந்தாலும் இன்றைக்கும் இது பேசுகிற வார்த்தை. ஏன்னா அதை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர். இது எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இன்றைக்கும் இந்த வார்த்தை நமக்கு கிரியை செய்யும். இப்போ சொல்றாரு, அன்னைக்கு சொன்ன வார்த்தையை இன்னைக்கும் சொல்றேன். அதான் அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கும் இந்த புதிய உடன்படிக்கையில் இருக்கிற திருச்சபை மக்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி தேவனை விட்டு வழுவி போய் பொல்லாத இருதயமாய் மாறினதினால் அதற்குள்ளே பிரவேசிக்கவில்லை. ஆனா நீங்க உங்க இருதயத்தை சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்தை நீங்க விட்டுறாம உறுதியா இருந்தீங்கன்னா, நீங்க பாக்கியவான்கள் ஐயா, பாக்கியவான்கள். ஆமென். கடின இருதயம் என்றால் என்ன? ஆண்டவர் செய்த நன்மையை மறக்கிறாங்க பாருங்களேன், அது கடின இருதயம். இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. யாருக்கும் செய்ய முடியாத அதிசயங்கள் எல்லாம், எந்த ஜனத்திடத்துல செய்ய முடியாத அதிசயங்கள் எல்லாம் கர்த்தர் செஞ்சார். ஆனா என்ன செஞ்சாங்க தெரியுமா? மறந்துட்டாங்க. யாத்திராகமத்தில் 17ஆம் வசனத்துல 17 அதிகாரத்தை நீங்க வீட்டில் வாசிச்சு பாருங்க. ரெவி தீமிலே அவர்கள் தண்ணீர் இல்லாமல் முறுமுறுத்தார்கள். மோசேட்ட வந்து முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் எங்களை எங்க இந்த வனாந்தரத்துல எங்களை அழிப்பதற்காக கொண்டு வந்தார். மோசே போய் ஆண்டவர்கிட்ட முறையிடுற, ஆண்டவரே இவங்க கல்லெல்லாம் எடுத்துட்டு நிற்கிறாங்கப்பா, என்ன செய்ய? ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதமா தண்ணி கொடுத்தார். அதுக்கப்புறம் என்னாகமம் 20ஆம் அதிகாரத்தில் காதேஸ்ல அங்கேயும் தண்ணீருக்காக என்ன செய்வாங்க? முறுமுறுப்பாங்க. ஆண்டவர் என்ன எங்க கூடயா இருக்கிறாரு? ஒன்றும் தெரியலையே, எங்களை வந்து அவர் இந்த வனாந்தரத்தில் சாகுதுக்கு தான் கொண்டு வந்தார். இப்படியே சொல்லி சொல்லி ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் மறந்து ஆண்டவரை துக்கப்படுத்திக்கிட்டே இருந்ததுனால அவங்க வாயின் வார்த்தையின்படியே 2 மில்லியன் மக்களும் வனாந்தரத்திலே என்ன செய்தார்கள்? மரித்தார்கள். 2 பேர் விசுவாசத்தோடு இருக்கிறவங்க, நல்ல இருதயத்தோடு விசுவாச இருதயத்தோடு இருக்கிற 2 பேர் தான் அந்த கானானுக்குள்ள போனாங்க. அல்லேலூயா. 2 பேர். 2வது வழுவி போகிற இருதயம். ஆண்டவர் ரூட்டுக்கு வரவே மாட்டார். ஆண்டவர் இழுத்து இழுத்து தான் பார்ப்பார். வரவே என்ன செய்ய மாட்டாங்க? வழுவி போகிறார். அப்புறம் அவரை விசுவாசியாத பொல்லாத இருதயம், ஈவில் ஹார்ட். கர்த்தரை விசுவாசிக்காத இருதயம் ஈவில் ஹார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த ஹார்ட் நல்லா இருக்கணும்னா ஒரு சீக்ரெட் சொல்றேன் பாருங்களேன். எத்தனை பேருக்கு சீக்ரெட் வேணும்? ஒரு கை உயர்த்துங்க பார்க்கலாம். முடிக்க போறேன். நம்ம இருதயம் நல்லா இருக்கணும்னா, இருதயம் ரொம்ப முக்கியமானது இல்லை? இந்த ஹார்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஹார்ட் தான் ரொம்ப முக்கியம்னு போட்டிருப்பாங்க. இருதயத்தை உன் எல்லா காவலோடு என்ன செய்? காத்துக்கொள். அதுல ஒரு முக்கியமான காவல் என்ன தெரியுமா? சர்ச்சு தான் காவல். அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் ஒரு மேய்ப்பன், அதுக்கு தான் ஒரு ஐக்கியம், அதுக்கு தான் ஒரு கூடுகை. இங்கே பவுல் சொல்லுவார் எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில், இன்று நாடோறும் நீங்கள் என்ன செய்யுங்க? புத்தி சொல்லுங்கள். 13ஆம் வசனம் பாருங்க. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ஒன்னு, டுடே. எஸ்டர்டே இல்லை, டுமாரோ இல்லை. ஏன்னா எஸ்டர்டே முடிஞ்சு போச்சு, அதை நம்ம வாழ்க்கையில மாற்றவே முடியாது. டுமாரோ நம்ம கையில் இல்லை, ஆண்டவர் கையில் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு. இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுத்தா ஆண்டுடைய பிளஸ்ஸிங்குள்ள நம்ம போகலாம். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எப்போ எடுக்க போறீங்க? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. நாளைக்கு இல்லை, இன்னைக்கு. பைபிள் ஆண்டவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? டுடே. இன்றே ரட்சணிய நாள். இன்னைக்கு. இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? என்கரேஜ் பண்ணுங்க. சர்ச் வந்து நம்ம இருதயத்தை காப்பாற்றுற ஒரு இடம் தான் சபை. தனியா இருந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. இந்த இருதயம் பொல்லாத இருதயம். நம்ம சபை கூடி வருதல் அதைத்தான் விடக்கூடாதுன்னு இதே எபிரேயர்ல பவுல் எழுதுகிறார்.
சபை கூடி வருதல் என்ன செய்யாதீங்க, விட்டுறாதீங்க. ஏன்னா இங்கே வரும்போது தான் உங்கள் விசுவாசம் கட்டி எழுப்பப்படும். ஏதோ அழுகையோட கண்ணீரோட முடிஞ்சு போய் வந்திருப்போம். இங்கே ஒரு விசுவாசி நம்மளை கை கொடுத்து நமக்கு ஆறுதலாக அன்னைக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது நம்ம விசுவாசம் கட்டி எழுப்பப்படுதா இல்லையா? அல்லேலூயா. ஏதோ ஒரு வழி மாறி போகும் பொழுது யாரோ சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆலயத்தில் வருகிற ஒரு வார்த்தை நம்மை மீண்டும் ஆண்டவரோடு வந்து இணைக்கிறதா இல்லையா? அதனால தான் சர்ச்சு ரொம்ப முக்கியம். சர்ச்சில் இருந்தால் நம்ம ஹார்ட்டு சூப்பராக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சபையில் அதனால தான் ஃபெல்லோஷிப் ரொம்ப முக்கியம். முடிஞ்ச உடனே ஒருத்தர் பார்த்து என்ன செய்யுங்க, விசாரிங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வார்த்தைகள் எல்லாம் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் சாதாரணமாக ஒரு என்கரேஜ்மெண்ட்டு சொல்லலாம், ஆனால் அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் சர்ச்சு. வெளியில எல்லாம் நம்மளை குத்துற வார்த்தை தான் இருக்குது, நம்மளை கீழே தள்ளுற வார்த்தை தான் இருக்குது. ஆனால் சர்ச்சுக்குள்ளே வரும்போது தான் நம்ம எழுப்புகிற வார்த்தை நமக்கு உண்டு, நம்மை தூக்கி நிறுத்துகிற வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும். ஆமென். அதனால தான் பவுல் சொல்றாரு, இந்த இருதயம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் சபைக்குள்ளே இருங்க, சபைக்குள்ளே இருங்க. உங்களுக்குள்ள உள்ள விசுவாசத்தை காத்துக்கோங்க. இயேசுவை கவனிச்சுக்கிட்டே இருங்க. அவர் அப்போஸ்தலராய் வந்து நம்மை பரிசுத்த சகோதரராய் மாற்றி நமக்கு பரலோகத்தில் பங்கை தேவன் கொடுத்து நம்முடைய கூட வாசம் பண்ணும்படி நம்மை வீடாய் வைத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தை நீங்கள் விட்டுறவே கூடாது. இந்த விசுவாசத்தில் நீங்கள் உறுதியா இருங்க. நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தை மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் நாம் பற்றி கொண்டால் நாம தான் பாக்கியவான்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிஸ்டர் உண்டு, அவங்க பேர் சித்ரா. கடந்த நாட்களில் அவங்களோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர்களுடைய சாட்சியை எனக்கு பகிர்ந்து கொண்டார்கள். அப்போது அவங்க வாசலில் நிற்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறேன். அவங்க வீட்டுக்கு பாஸ்டர் வந்து பேசிட்டு போகிறாரு, என் ஃப்ரெண்டு தான். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போது அந்த அக்காட்ட பேசினேன், பிரைஸ் லார்ட் அக்கா, என்ன எப்படி இருக்கிறீங்க சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய அற்புதம் செஞ்சார். எனக்கு ஒரு கட்டி இருந்தது என் சரீரத்தில், சில ஆண்டுகளாக என் சரீரத்தில் கட்டி இருந்தது. டாக்டர்கிட்ட கேட்கும் பொழுது இது கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும், குறைஞ்சது 2 லட்ச ரூபா செலவாகும். ஆனால் அவங்க வீடு ரொம்ப எளிமையான ஒரு வீடு, 2 பசங்க இப்போ தான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த மருத்துவம் பார்க்க முடியல. ஆனால் இந்த அம்மா அந்த சூழ்நிலையிலையும் அவங்க சபைக்கு போகிறத என்ன செய்யலை, நிறுத்தலை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மேலே வைத்திருந்த விசுவாசத்தில் துளியும் என்ன செய்யலை, அசைஞ்சு போகலை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவங்க சொன்னாங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் என்ன நடத்துவார். ஆமென். இந்த கட்டியை ஆண்டவர் குணமாக்க முடியும். அவர் என்ன செஞ்சாலும் நான் அவரைத்தான் உறுதியாக என்ன செய்வேன், பற்றி கொண்டு இருப்பேன். அவர் மேலே தான் நான் நம்பிக்கையாக இருப்பேன். எதை குறித்து நான் கவலைப்படலை பாஸ்டர், ஆண்டவரையே நான் உறுதியாக நம்பி பற்றி கொண்டு இருந்தேன். என்ன நடந்ததுன்னா, நேற்றைக்கு போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணோம். டாக்டர் என்னுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு, கட்டி இல்லை. நல்லா ஒரு கைத்தட்டி தான் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். கட்டி இல்லை. கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், எப்படி உனக்கு கட்டி இப்படி இல்லாமல் போச்சு. எனக்கு உண்மையான ஒரு அப்போஸ்தலர் இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையானவர். ஆமென். வாக்கு பண்ணினவர் உண்மையானவர், என்னோடு கூட வாசம் பண்ணுகிறவர் உண்மையானவர், பரலோகத்திற்காக என்னை அழைத்தவர் உண்மையானவர், என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை நடத்துகிறவர் உண்மையானவர், பாதியில கைவிடுகிறவர் அல்ல, முடிவு பரியந்தம் என்னை நடத்துவார். ஆமென். இன்னைக்கு உங்களையும் உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் விசுவாசத்தில் இன்னும் உறுதியாக இருங்க, விட்டுறாதீங்க. ஆண்டவர் உங்களை நடத்துவார், தேவன் உங்களை பலப்படுத்துவார். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பர்வதங்களும் நாம் பாடினது போல அவைகள் சமபூமியாய் மாறும். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேங்க்யூ ஜீசஸ். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் அவர் பெரியவர். உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உங்களை விட்டுட்டு போகலைங்க. அவர் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை விட்டு விலகலை. நம்ம வாழ்க்கையில் அவர் விலகவே இல்லை. அவருடைய கிருபை விலகவே இல்லை. நம்மை பரிசுத்தப்படுத்தின தெய்வம், நம்மை அழைத்த தெய்வம்,
நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா, நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். அவரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்களாப்பா, இவ்வளவு அன்பு என் மேலே வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே, இவ்வளவு கிருபை எனக்கு பாராட்டியிருக்கிறீங்களா ஆண்டவரே. அப்பா, நான் முடிவு பரியந்தம் உம்மையே நம்பி இருப்பேன், முடிவு பரியந்தம் நான் உம்மையே விசுவாசிப்பேன், முடிவு பரியந்தம் நான் உம்மையே மகிமைப்படுத்துவேன். எங்களுக்கு தந்த நல்ல சபைக்காக, நல்ல ஐக்கியத்துக்காக, நல்ல சகோதர சிநேகத்துக்காக அப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறார். நல்ல கைத்தட்டி தேவன் ஷரின் மத்தியில் தேவாதி தேவன். நல்ல ஆவில நிரம்பி ஆமே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன். ஆமே. நல்ல கரங்களை தட்டி ஆவில நிறைந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சொல்லுங்க, சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை குறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே.